பிரசித்தி பெற்ற திருக்கோவில்களில் நாள்தோறும் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றன. பக்தர்களை பரவசம் அடைய செய்திருக்கும் இந்நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிறோம். இனி ஆன்மீக செய்திகள் உங்களுக்காக. கும்பகோணம் பெரும்பாண்டி மாதா கோவில் தெருவில் புகழ்பெற்ற புனித பெரியநாயகி அன்னை ஆலய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தற்போது நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனி விழாவையொட்டி ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. புனித தேருக்கு அர்ச்சிப்பு செய்யப்பட்டதை அடுத்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெரியநாயகி அன்னையின் சுரூபம் வைக்கப்பட்டு பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஆடம்பர தேர்பவனி நடத்தப்பட்டது. இதில் திரளான பங்கு மக்கள் கலந்து கொண்டு தேரின் பின்னே நடந்து சென்று இறை பாடல்கள் பாடி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்காமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்புற தேரோட்ட விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு உற்சவ கொடி ஏற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு மகாஹாரதி காண்பிக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக வரும் 27ஆம் தேதி தேரோட்ட திருவிழா நடைபெறுகிறது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்புற திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்ற நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கொடிமரத்தில் புல்கட்டுகள் வைத்து கொடிப்பட்டம் சுற்றி சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து உற்சவ கொடியேற்றி கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஆண்டாளையும் ரங்கமன்னார் சுவாமியையும் தரிசனம் செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்துள்ள ஸ்நேகவல்லி அம்பாள் உடனமர் ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் ஆடிப்புற திருவிழாவின் முதல் நாள் வீதி உலா நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட கேடய வாகனத்தில் ஸ்நேகவல்லி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது. வழிநெடுகிலும் பக்தர்கள் திரண்டு நின்று அம்பாளை வணங்கி வழிபட்டனர். ஆடி மாத கிருத்திகையொட்டி திருச்சி வயலூரில் உள்ள முருகன் கோவிலில் முத்துக்குமார சுவாமி சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பல வகையான வாசனை திரவியங்களால் முருகப்பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடத்தி தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முத்துக்குமார சுவாமியை வழிபட்டு பிரார்த்தித்தனர். நாமக்கல்லில் உலக புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் ஆலயத்தில் ஆடி மாதத்தை ஒட்டி ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பாலை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு வடைமாலை சாற்றி அலங்காரம் செய்து தீபாராதனை சமர்ப்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே ராம்நகரில் உள்ள ஸ்ரீ பாலமுருகன் கோவிலில் ஆடி கார்த்திகை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு மஞ்சள், சந்தனம், பால் உள்ளிட்ட 11 வகையான பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் சஷ்டி கவசம் பாடியும் அரோகரா கோஷம் எழுப்பியும் முருகப்பெருமானை வழிபட்டனர்.
ஆடி கிருத்திகை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள கொடுமலூர் குமரக்கடவுள் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் வேல், காவடி, பால் குடங்கள் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து கொடுமலூர் குமரக்கடவுள் பெருமானுக்கு சந்தனம், மெழுகு, தைலம், எலுமிச்சம், பழச்சாறு, திரவியப்பொடி உட்பட 108 சங்கு தீர்த்தம் உள்ளிட்ட 33 அபிஷேகங்கள் நடத்தப்பட்டன. ஆடி கிருத்திகை முன்னிட்டு மயிலாடுதுறை சீர்காழி வைத்தீஸ்வரன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் தருமபுரம் ஆதீன மடாதிபதி பங்கேற்றார். நவகிரகங்களில் செவ்வாய் பகவான், தன்வந்திரி சித்தர், செல்வ முத்துக்குமாரசாமி தனி சன்னதியில் எழுந்தருளினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை மனமுருக பிரார்த்தித்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ செங்கமலத்தாயார் ஆடிப்பூரம் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சிம்ம உருவம் பொறிக்கப்பட்ட கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து வேத மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் ஏற்றி தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து செங்கமலத்தாயார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தாயாரை வணங்கி வழிபட்டனர். புதுக்கோட்டை நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ நைனா ராஜு தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் ஆடி கிருத்திகை முன்னிட்டு வேல் பூஜை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற வேண்டி ஓம் சரவணபவ என 1,00,000 முறை பாராயணம் செய்து கோவிலுக்கு விபூதி பூஜை செய்தனர். தொடர்ந்து நைனா ராஜு தண்டாயுதபாணி சுவாமிக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த வாய்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேம்படி மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத திருவிழாவை ஒட்டி உலக நன்மை வேண்டி கோவில் வளாகத்தில் உள்ள அரசு மரத்திற்கும் வேப்ப மரத்திற்கும் திருக்கல்யாணம் நடத்தப்பட்டது. அரசு மரத்திற்கு பட்டு வேஷ்டி மற்றும் வேப்ப மரத்திற்கு பட்டுப்புடவையால் அலங்காரம் செய்யப்பட்டு மலர் மாலை அணிவித்து இந்த திருக்கல்யாணம் நடந்தேறியது. ஏராளமான கிராம மக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். Shiva, 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 Shiva,